ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு எதற்காக இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா? நல்லதே நடக்கவில்லையே என மன வருத்தத்தோடும் வேதனையோடும் நீ வாழ்ந்து வருவதை நான் கண்டேன். இன்று காலையில் கூட நீ கண் கலங்கி மனம் வருத்தப்பட்டு வேதனையடைந்தாயல்லவா? யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் இது எப்போது நடக்குமோ, என் வாழ்க்கையில் எப்போது விடுதலை கிடைக்குமோ, நான் நினைத்ததெல்லாம் வெற்று எப்போது சந்தோஷமாக வாழ்வேனோ என வருத்தப்பட்டு வேதனையடைந்தாயல்லவா? அதற்காக தான் இப்போது உனக்கான வெற்றி செய்தியோடு இந்த இரவிலேயே உன்னை தேடி வந்துள்ளேன். மனமகிழ்ச்சியோடு உன் வராகியம்மா நான் கொடுப்பதையெல்லாம் அப்படியே சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள் என் செல்லமே. உன் வாழ்வில் நடந்த விஷயங்களை எல்லாம் என்ன நடந்தது என்று யோசிப்பதை காட்டிலும் அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம், தவறாக நடந்து முடிந்ததையும் எப்படி நல்லதாக நடத்தலாம் என யோசிக்க பழகு. ஏனெனில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் வரத்தான் செய்கிறது. அதற்காக எல்லாருமா சோர்ந்து போய் மூளையில் முடங்கி விடுகிறார்கள்? யாரும் அவரவர் வேலையை பார்க்காமல் இதை பற்றியா யோசனை செய்து கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள்? இல்லையல்லவா? அடுத்தது என்ன, நாளை என்ன செய்ய வேண்டும், நாளை என்ன சமைக்க வேண்டும், நாளை அலுவலகத்தில் என்ன வேலை, நாளை எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என எல்லாரும் அடுத்தடுத்து யோசனைகளை செய்து கொண்டு இருப்பதால் தானே இந்த உலகமே அமைதியாக சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள பழக வேண்டும். என்ன நடந்தாலும் அதை ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே உனது கவனம் இருக்கும்படி பார்த்துக்கொள். வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் நிம்மதி இழந்து இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்காக சாப்பிடாமலும் தூங்காமலும் வாழ்க்கையை முடித்து கொள்ளவுமா யோசிக்கிறார்கள்? நீ மட்டும் ஏன் செல்லமே தவறாக யோசிக்கிறாய்? உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் முடித்து வைத்து நீ இஷ்டப்பட்ட விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். தேவையில்லாமல் கவலைப்பட்டு வருத்தப்படாதே. நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இழந்தவனுக்கு தானே பிரிவின் அருமை தெரியும். என் அன்பு பிள்ளையான நீ எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். மகிழ்ச்சியின் ரகசியமே விரும்புவதை செய்வதுதானே. நீ விரும்புவதை செய்வதாலும் செய்வதை விருப்பத்தோடு செய்வதாலும் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கு பிறகு நீ வெற்றி பெற்றால் அதற்கான மகிழ்ச்சியையும் பெறுவாய் அல்லவா? இதோ எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நீ நினைத்ததைத்தான் நான் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன். எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. தனியாய் தவிக்கிறோமே, தனியாய் போராடுகிறோமே, என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என தேவையில்லாமல் கலங்காதே. நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு முடித்து கொடுக்க நான் இருக்கிறேன். நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதானே. பாதைகள் இருவேறாக இருந்தாலும் உன் வாழ்க்கை பயணமும் நீ செய்யக்கூடிய செயல்களும் நீ வெற்றி பெறுவதற்கான முடிவை நோக்கிதானே இருக்கிறது. நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது சிறிதாக இருக்கிறதே, செய்யலாமா வேண்டாமா என யோசிக்காமல் அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள தயாராகு. ஏனெனில் நீ இது செய்யலாமா வேண்டாமா என யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்து போய்விடும், உனக்கான வாய்ப்பும் கடந்து போய்விடும். எப்போது எதை செய்ய வேண்டுமோ, எப்போது உன் மனதில் இதை செய்ய வேண்டும் என்கிற யோசனை வருகிறதோ அப்போதே அதை செய்துவிடு. அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டு அது நடந்து முடிந்த பிறகு வருத்தப்படுவதால் எந்த பலனும் இருக்காதல்லவா? காலத்தோடே பயிர் செய் என்பது போல எதை எப்போது செய்ய வேண்டும் என உன் மனதிற்குள் எண்ணங்கள் வருகிறதோ, ஒரு யோசனை வருகிறதோ, ஆசை வருகிறதோ அதை அப்போதே செய்துவிடு. நீ வெற்றியை பெறுவதற்காக ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். உன்னால் முடியும் வரை ஓடு. முடியும் வரை என்றால் உன்னால் உடல் பலம் முடிகிற வரைக்கும் அல்ல, நீ நினைத்தது முடிகிற வரைக்கும் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் உன் வாழ்க்கையை சிறப்பாய் வெற்றிகரமாய் அமைத்து கொடுக்க வேண்டும் என நான் தீர்மானித்து விட்டேன். இனி உனது எண்ணங்களும் செயல்களும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் நீ பெறுவதற்கான நல்வழிகளை காட்டும். நானும் உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்லமே. இயற்கை பல நேரங்களில் உன்னை அமைதியாய் ரசிக்க வைத்து அழகு காட்டுகிறதல்லவா? நீயும் அதுபோல எல்லா அழகையும் ரசித்து கொண்டே அமைதியாய் உன் வாழ்க்கையை வாழப்பார். என்ன நடந்தாலும் நீ உன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நீ மற்றவர்களை யாரையும் எதற்கொண்டு முழுவதுமாக நம்பவும் கூடாது. உன்னை மட்டுமே நம்புகிற நீ நிச்சயம் ஒரு நாள் உயர்வாய். ஆனால் மற்றவர்களை நம்பிக்கொண்டே இருந்தால் யார் எப்போது காலை வாரி விடுவார்கள், யார் எப்போது என்னால் முடியாது, எனக்கு தெரியாது என உதறிவிட்டு போவார்கள் என சொல்லவே முடியாது. அதற்காக தான் சொல்கிறேன், நம்பிக்கை எப்போதும் உன் மீது மட்டுமே இருக்கட்டும் என்று.
உளி படாமலே ஒரு கல்லை சிலையாக மாற்ற முடியாதல்லவா? கல் கல்லாகத்தானே இருக்கும். அதை உளி கொண்டு செதுக்கி அடிக்கும் போதுதானே அது அழகான சிலையாக மாறும். அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் பெரிதாக செய்யாமல், எந்த கஷ்டமும் படாமல், தினமும் சாப்பிட்டோம், தூங்கினோம், வேலை செய்தோம் என இருந்தால் உன் வாழ்க்கை வளமானதாக மாறாது. வலியும் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் எல்லாம் சேர்ந்துதான் உளி போல உன்னை செதுக்கி செதுக்கி அழகான சிற்பமான வெற்றியை உருவாக்கும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நீ எழுந்திருக்கும் போதும் இது செய்ய வேண்டும், அதை பெற வேண்டும், அதை அடைய வேண்டும் என எல்லா எதிர்பார்ப்புகளோடும் தான் எழுந்திருக்கிறாய். ஆனால் அந்த நாள் முடியும் போது அந்த நாளின் இரவானது எல்லா நாட்களையும் போல ஏமாற்றத்தையும் அனுபவத்தையும் மட்டும்தானே உனக்கு கொடுக்கிறது. சோர்வடைந்து போகாதே. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வாழ்க்கை நிச்சயமாக பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பது போலதான் இப்போது உனக்கான வெற்றி செய்தியோடு நான் வந்துள்ளேன். இன்றைய இரவு வேண்டுமானால் நீ நினைத்தது நடக்காத இரவாக இருக்கலாம். ஆனால் இன்று இரவு பொழுதை கடந்த பிறகு அத்தனை மாற்றங்களையும் இரவோடு இரவாகவே நான் நடத்தி முடித்து நாளைய விடியலை உனக்கான விடியலாக இருக்கும்படி செய்து காட்டுவேன். நாளை விடியும் போது நீ கண் விழிக்கும் போதே நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டே எழப்போகிறாய். நீ மன மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்களிலெல்லாம் நான் வெற்றியை கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. எந்த விஷயத்திற்காக நீ கஷ்டப்பட்டு செய்தாலும், நீ போராடினாலும் சரி, சும்மாவே வீண் முயற்சி செய்கிறாய், எதையாவது இப்படித்தான் செய்து கொண்டிருப்பாய் என உன்னை மட்டம் தட்டி பேசுவார்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை சரியாக செய்து ஜெயித்து விட்டால் அதன் பிறகு எல்லாம் உனது விடாமுயற்சிதான் என அவர்களே உன்னை தேடி வந்து சொல்வார்கள். உனக்கு பின்னால் கைகொட்டி சிரித்தவர்களை எல்லாம் உனக்கு முன்னால் வந்து நின்று கைத்தட்டி சிரித்து பாராட்டும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ எதற்கும் கலங்காதே. இனி உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறுவாய். முடியாது என்ற நிலைமையில் கூட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன்னால் சொல்ல முடியுமானால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்றுதானே தீருவாய். உன் எண்ணங்களில் மட்டும் எப்போதும் நம்பிக்கை இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். யார் எந்த வார்த்தையை சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்த நினைக்கிறார்களோ, உனது எந்த நிலைமையை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ, அதையே உனது ஆயுதமாக பயன்படுத்திக்கொள். ஒரு காலத்திலும் நீ தோற்று போக மாட்டாய். நீ தோற்று போகவும் மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்படவும் அவமரியாதைக்கு உள்ளாகவும் நானும் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். வெற்றி என்பது உனக்கு உறுதியாகிவிட்டது. அதற்கு முன்பாக இப்போது உனது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியில்லைதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எதற்காகவும் நீ கவலை கொள்ளக்கூடாது. ஏனெனில் கலக்கம் கொள்வதால் எதுவும் நடக்காது அல்லவா? இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள் வைத்து கொண்டால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். அதற்காக தான் சொல்கிறேன். எதையும் பொறுத்து கொண்டே போய்கொண்டிருந்தால் எல்லாரும் உன்னை நல்லவர்கள் என சொல்லுவார்கள். எப்போது பொறுக்க முடியாமல் கேள்வி கேட்கிறாயோ அப்போதே உன்னை கெட்டவன், எதிரி என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லோரிடமும் பேசு. சூழ்நிலைக்கேற்ப புரிந்து அனுசரித்து நடந்து கொள். உனக்கு நான் நிச்சயம் வெற்றியை தருவேன். ஓம் வராகி.